தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, என் உறவுகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா? எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும், அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. என்ன நான் சொல்கிறது உண்மைதானே? இன்றைக்கி பாருங்கள், சில பேர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கோவில் குளங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நல குறைவோ பண நஷ்டமோ, இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும். இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம். இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு விதிக்கு கோடீஸ்வரன், அரசியல்வாதி, பெரிய பணக்காரன், நல்லவர்கள், கெட்டவர்கள்லாம் தெரியாது. அப்போ விதி விளையாடுது, அந்த விதியில் தப்ப முடியுமா? விதியை வெல்ல முடியுமா? சொல்கிறாங்களே அப்போல்லாம், விதி மத்தியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே. எஸ், சொன்னது உண்மை. இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதி தாங்க. இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன். மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல. ஆனால் அங்கே கடவுள் இருக்கார். அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும், பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம். அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை. இந்த விதியை மட்டும்தான் இப்போ பேசுகிறோம். அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது. ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது. எப்படி சிக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காமல் வெளியில் வரணும். ஆனால் அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது. இதுதான் கதை. இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க. அப்போ தான் விதி விளையாண்டுருது. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம், பணம் சேர்க்குறோம், கோல்டில் சேர்க்குறோம், நிறைய இடமா வாங்குகிறோம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க. கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடித்து தூள் கிளப்பிடும் டவுனு, வெளியிலே தலை காட்ட முடியாது. ஆனால் பேர் மட்டும் இருக்கும், சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார், சூப்பராக வீடு கட்டினீங்க சார், அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம். இப்போது ஆனால் இது விதியினால் நடந்ததா, இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா? நமக்கு வியூகம் முதல்ல தெரியும், இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு. ஆனாலும் மனசு கேட்காது, புத்தி சொல்லும்
போகாதன்னு மனசு சொல்லும். ட்ரை பண்ணுடா, முடியலன்னா என்ன பார்த்துப்போம், வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும், நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும், நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும். சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும். இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா, எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது. 50% நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும். இந்த விரதம்னு சொல்லுவாங்க, அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இதெல்லாம் விரதத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும். ஒடுக்கிறது தான் நல்லது, அடக்கிறது வேஸ்ட்டு. மனசை அடக்க முடியாது, அடக்குனா அது அடங்காது. ஒரு காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம். அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கிறது? இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் அண்ட் சி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்திருக்கிற விஷயம், இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது. எப்படி? சுக்கிரனால் நல்லது நடக்கப் போகுது. ஒரு 50 நாட்கள். தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்து போக வைங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு. நான் உங்களுக்கு ஒரு பிரதரா, ஒரு அப்பாவா, ஒரு குருவா, நண்பனா உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 50 நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது, பெரிய கஷ்டம் வராது, வருத்தம் வராது, நல்லா இருப்பீங்க. பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன், கேளுங்க. மனசு 1000 நல்லது சொல்லுது, கெட்டது சொல்கிறதுக்கு மனசுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. புத்தி நிறைய நல்லது சொல்லுது, கெட்ட வழியை காட்டுறதுக்கு புத்திக்கு கூட வழி தெரிய மாட்டேங்குது. விதி தான் இது வரைக்கும் என்னை ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினச்சேன். ஐயா, இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க விதி உன்னை தப்பு பண்ணலப்பா அப்படின்ட்டீங்க. நான் இப்போ விதியையும் நம்ப ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க கும்பராசி அன்பர்கள். அப்போ விதி நல்லது செய்யுதுன்னு நினச்சிட்டாலே நம்ம நல்லா இருக்க போகிறோன்னு அர்த்தம். எல்லாம் விதிவசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு பழைய திரைப்படம் ஒன்று இருக்குது, விதின்னே ஒரு படம் இருக்கும், மோகன் நடித்த படம், பூர்ணிமா பாக்கியராஜ் நடிச்சிருப்பாங்க. விதின்னு ஒரு படம். அந்த படம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வேறு மாதிரிலாம் போகும், கடைசியில் அதோடைய கோர்ட்டு சீன், இதெல்லாம் பழைய படம், அவ்வளோ தூரம் யாருக்கும் ஞாபகம் இருக்காது, வேணால் திரும்பி போட்டு பார்க்கலாம். கோர்ட்டு சீனில் சில ஆர்கியூமெண்ட்லாம் பயங்கரமாக நடந்து அந்த விதி அங்கே வந்து விளையாண்டு உண்மையை நிரூபிக்கும். அது எப்படின்னா அந்த விதியை நம்புறதுனால, காலம் இருக்குது, நமக்கு ஒரு நம்பிக்கை நடக்கும், நம்மளை கடவுள் கைவிட மாட்டார், நான் பண்ண செயல் நல்லது, நான் தப்பு பண்ணலை, நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை, நான் நம்புகிறேன் அப்படின்னு தன்னை நம்பும்போது, தன்கிட்ட உண்மை இருக்குன்னு நம்பும்போது அது நமக்கு சக்ஸஸ் பண்ணும். இதுதான் இப்போ கும்பராசிக்கு நடக்க போகுது. சரியாக 27/11/2025 முதல், கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி முதல் 15/1/2026 தை மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 50 நாள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு வைக்கிற நம்பிக்கை நடக்க போகுது. நான் கேரண்டியாக சொல்கிறேன், என் உறவுகளே, என் பிள்ளைகளா, உங்களோடு நான் நெருக்கமாக என்றைக்கு இருப்பேன், உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களும் உயர்ந்து வர 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 நிச்சயமாக உங்களோடு, நீங்கள் உயர்ந்த பிறகுதான் உங்களை விட்டு நான் விலகுவேன். அது வரைக்கும் உங்களை உயர வைப்பதற்காக நான் உங்களோடு இருப்பேன், நம்புங்க.
இதில் இந்த 50 நாள் சில புரட்சிகள் நடக்கப் போகுது. எப்படி? அனுகூலங்கள் கிடைக்கப் போகுது. நாம் நினச்சது ஒன்று, நம்ம ஒரு விஷயத்து மேலே ஆசையே பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அது நடக்க போகுது. இப்போ தான் ட்ரிக்கே தெரியும் கும்பத்துக்கு. ஓ, நான் ஆசைப்படலைன்னா தான் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆமாம், இந்த கும்பம் ஆசைப்பட்டாலே நடக்காது. ஒரு ஊருக்கு போகணும், ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்பட்டாலே டூர் கனவுலே நிற்கும். அதே பார்த்திங்கன்னா, காரை உள்ளே போட்டு பூட்டுறேன், 2 வீலரை உள்ளே போட்டு பூட்டுறேன், இனிமேல் ஒரு வாரத்துக்கு இந்த 2 வீலரை எடுக்க மாட்டேன், காரை ஒரு வாரத்துக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி பூட்டிட்டு வீட்டுக்கு வந்து உள்ளே உட்காருங்க. காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் உங்களுக்கு வர ஃபோனே உடனடியாக 2 நாள் வெளியூர் போகிற மாதிரி தான் வரும். இன்னொன்று சொல்கிறேன், இன்னுமே பணத்தை சேர்க்கணும், பணம் இப்போ சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அந்த பணத்தை சேர்க்கணுங்கிற எண்ணமே எனக்கு இனிமேல் வேண்டாம், பணமே வேண்டாம், நான் பீரோவே திறந்து வச்சுக்கிறேன். இது என்ன ஒன்றும் இல்லாத பீரோவை என்னத்துக்கு அதை நான் மூடி மூடி வைக்கணும் அப்படின்னு திறந்து வச்சுவிடுங்க. உண்மையிலே ஒன்றும் இல்லைன்னா நீங்களே மறுநாள் உங்களுக்கு பணம் வரும், அந்த பணத்தை எடுத்து உள்ளே வச்சு மூடுற மாதிரி வரும். இதுதான் இப்போ உள்ள நேரம், அனுகூலம். கும்பராசியை பொறுத்த வரைக்குமே என்றைக்குமே மாற்றி யோசிக்கணும். இதை நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் துவண்டு போகாதீங்க. உங்களுக்கு யாருமே தோல் கொடுத்துலாம் தூக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என்கிட்ட கரெக்டாக இரு, நீ என்கிட்ட இப்படி இருக்கணும், நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படின்வாங்க. உங்களை ஆர்டர் போடுவாங்க, அப்படி தான் உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் யாருமே உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு வந்து சொல்ல மாட்டாங்க. நான் இனிமேல் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறேன், இனிமேல் உங்ககிட்ட நான் இப்படி பார்த்துக்கிறேன் உன்னை, அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட அப்போ கும்பராசி முடிவு பண்ணணும், அவன் என்ன ஆர்டர் போடுறது, நானே இனிமேல் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்போ இந்த 50 நாளில் உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய பெருமைகள் வரப்போகுது, சில நல்ல முன்னேற்றங்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேர போகிறாங்க, சில பந்துக்கள் சொந்தக்காரன் உங்களை பற்றி அவதூறாக பேசினவன், வெட்டியாக பேசினவன், இல்லாத ஒன்று உங்கள் மேலே சுமத்தினவன் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு வருவான். இப்போது சம்பந்தமே இல்லாமல் சல்யூட் வைப்பான், உங்களை கிராஸ் பண்ணி கண்டிப்பாக போகணும், அவனையும் கூப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டு போடான்னு சொல்லுவீங்க. எப்படி? அவனையும் கூப்பிட்டு ஒரு வேளை சோறு போட்டு தான் அனுப்புவீங்க. நீங்கள் ஹோட்டலில் பார்த்தா கூட அவனை கூப்பிட்டு உட்காருங்க, சாப்பிட்டு போய் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னுவீங்க. எதிரியை கூட இப்போதைக்கு எதிர்க்காம அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்குற ஒரு நேரம். அதில் உங்கள் மனசு ஒரு பெரிய, அந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கோப்பெருந்தேவின்னு ஒரு கேரக்டரில் தமன்னா நடிச்சிருப்பாங்க. அதில் அஜித்தை பார்த்திங்கன்னா அந்த தமன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு உயர்ந்த சிந்தனையில் பார்ப்பாங்க. அவங்க அந்த பேக்ரவுண்டு உடனே அவரை உயர்த்தி காட்டுவாங்க. ஒரு படம் பேர் வரும், அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்துருப்பாங்க, தம்பி ராமையா இருப்பார். நான் அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வீரம் ஞாபகம் வந்துருச்சு, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோப்பெருந்தேவின்னு தமன்னாவோட கேரக்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுருங்க ஐயா அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்கலாம். என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு தானே நல்லது சொல்ல முடியும். பூரா கெட்டதாகவே மனசில் இருந்ததுன்னா நல்லது சொல்ல வாய் வருமா? நல்லது பேசுகிறோம்னா நிறைய நல்லது தான் மனசில் வச்சுருக்கோம். எங்கள் கும்பராசிக்காரங்களும் அப்படி தான், நிறைய நல்லதையே மனசில் வச்சுருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கும் நிம்மதியாக இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிறோம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஒரு நாள் நமக்காக விடியும் போ அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவ்வளோ நாள் கனவுல வாழ்ந்த நமக்கு இந்த ஒரு 50 நாள் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. உடம்புல இருந்த சில அசௌகரியமான விஷயங்கள்லாம் விலக போகுது. சில இடத்துக்கெல்லாம் டூர் போயிட்டு வர போகிறீங்க, விருப்பமான இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வர போகிறீங்க. கோவில் குளங்கள், சந்தோஷங்கள், நிம்மதிகள் இதெல்லாம் கிடைக்க போகுது. உண்மையிலே சொல்லப்போனால் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகுது. அப்போ தான் பணம் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. எதை வேணான்ட்டு இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் அதை தான் உங்களுக்கு எப்பயுமே ட்ரிக்கு சொல்லித்தரேன். நான் இதை வேண்டாம் என்று விரும்புகிறேன், உமக்கு நல்ல நேரம்னு அர்த்தம். எனக்கு இது
இனிமேல் இதை நான் தொடமாட்டேன், அப்போ தான் அது நல்ல துவக்கமாக இருக்கும். ஸோ ஒரு குட் டைமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது உங்கள் டைம், கெட்டதெல்லாம் விலகுது, அனுகூலம் கிடைக்குது. ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமே அதுதான். ஆரோக்கிய ஸ்தானங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ இப்போ அந்த ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ரொம்ப பலம் கிடைக்கும். ஒரு எனிமீஸ்லாம் உங்களை விட்டு விலகிட்டு போயிடுவாங்க. எனிமீஸே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எந்த விதமான எனிமீஸும் உங்களுக்கு இப்போ இருக்க மாட்டாங்க. ஸோ கும்பராசிக்கு நல்ல நேரம், வருமானங்கள் உயரக்கூடிய நேரம். சில பேர் உங்கள்கிட்ட கிஃப்டெல்லாம் கேட்பாங்க, உரிமையாக பேசுவாங்க. எனக்கு நீ வாங்கி கொடுத்தாண்ணா, சொந்தக்காரவங்களாம் கேட்பாங்க, எனக்கு இது நீ வாங்கி கொடுத்தாண்ணா அப்படின்னு. அப்போ கூட நமக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய இப்போ பிளான் பண்ணுவீங்க, ஒருத்தவங்களை நல்லா அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. ஏறத்தாழ 2026 துவக்கமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அது இந்த 50 நாள் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் கொடுக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு மனபலம், உடல் பலம், பணபலம் ஏற்பட போகுது. சில உறவு மேலே மட்டும் ஒரு கண் வச்சுக்கிங்க. என்னங்க இவ்வளோதும் சொல்லிவிட்டு டக்குன்னு இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம். உண்மையை சொல்லணும்ல, சில உறவு மேலே மட்டும், ஒரு சில உறவுகள், ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சர். அது மாதிரி டேஞ்சர் உறவு நமக்கே கண்ணுக்கு தெரியும். அந்த உறவு மேலே மட்டும் கொஞ்சம் கண் வச்சுக்கிங்க. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட ஒரு பேசுகிறாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட உண்மையெல்லாம் உளறி கொட்டிடாதீங்க. ரொம்ப உண்மையாக பேசுகிறாங்களேன்னு அவங்க உங்கள்கிட்ட வாயை பிடுங்குறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி பிடுங்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அதே மாதிரி வச்சு செய்வாங்க. அதனால் இந்த சில உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ஒரு அலர்ட் மெசேஜ், ஞாபகம் வச்சுங்க. கும்பராசிக்காரர்கள் சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய் விளக்கு போடுங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் நெய் விளக்கு போடுங்க. இந்த 50 நாள் மட்டும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மனசு சின்ன சின்ன பூரிப்புகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. நிறைய செலிப்ரேஷனில் கலந்துப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த உறவு என்றைக்கும் உங்களோடு சேர்ந்து இருக்கும். நல்லது நடக்கும்.